புதிய நாளிலும் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிற பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் பிள்ளைகள் கண்டிஷனோட தான் பிளெஸிங்ஸ் வரும். வித்தவுட் கண்டிஷன் பிளெஸிங் எல்லாம் வராது. அப்போ எப்பவுமே கண்டிஷன் கொடுத்து தான் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முதலாவது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் செவி கொடுக்கணும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணலையா, பொருந்தல. யாரோடு கூட? தேவனோடு கூட. தேவன் இவர்களை தனக்கென்று ஏற்படுத்தி வைத்தார். இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வைத்தார். ஆனால் இவர் எப்படி மாறிவிட்டார் என்று ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவரின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பசருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போய் தேவனுடைய பிள்ளைகள் மாறி விடுகிறார். அந்த உலகத்தோடு மாறிவிடுகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஒரு முகாந்திரம் உண்டு, அழைத்த ஒரு முகாந்திரம் உண்டு. ஆகவே நீங்களான வழியை விட்டு விலகி போகும்போது தான் பலவிதமான போராட்டங்கள் நாம் பார்க்க வேண்டிய முடிகிறது. பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகளை நீங்களான பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்? கர்த்தரோடு கூட இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டும் அவரை பின்பற்றி வருகிறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் இப்ப எப்படியா மாறிவிட்டார்கள்? பாவமுள்ள ஜாதியாய் மாறிவிட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியை விட்டு வார்த்தை விட்டு எப்போ விலகிறார்களோ அங்க என்ன வருகிறது? பாவம் வந்திருக்கு. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஆசீர்வாதத்தை நீங்களான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். இந்த ஜனங்கள் விதமான காரியங்கள் என்ன? ஒன்று, பாவம் உள்ள ஜாதியா மாறிவிட்டது, அக்கிரமத்தால் நிறைந்து விட்டது, பொல்லாத சந்ததியா மாறிவிட்டது, கேடு உண்டார்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தருக்கு கோபம். கர்த்தர் இவர்களோடு கூட என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்? இவர்கள் பாவம் பண்ற ஜாதியா மாறிட்டாங்களா, அக்கிரமம். ஆனால் கர்த்தர் எப்படி இவரோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணார் என்பது பார்க்கும்போது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிடத்து பிரித்தெடுக்கிறார் கர்த்தர். எதற்காக? நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? உங்களை உருவாக்கினவர், உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர். எப்படியா இருக்கிறேன்? பரிசுத்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீங்களும் யாருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேணும்? இப்ப யாருக்கு ஏற்ற பரிசுத்தமா நம்ம இருக்கிறோம்? இப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டிய ஜனங்கள் பாவத்தினால் நிரம்பி விட்டார்கள். ஆகவே தான் கர்த்தர் இவர்களை பார்த்து சொல்ல, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பசுவருக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இப்ப என்ன பண்ண மாட்டேன்றீங்க நீங்க? தேவ பிள்ளைகள் இனி காலம் செல்லாது. மனம் திரும்புதல் நமக்குள்ளாக அவசியமா. தேவன் இப்போ வேதனையோடு பேசுகிறார். பரிசுத்தமா இருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தை கொண்டு வந்தேன், இப்படி எப்படியா மாறிட்டாங்க? பாவமுள்ள ஜாதியா மாற்றாங்களே. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, எபிரேய தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. ஆனா கர்த்தரை நீங்க பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய சமூகத்தை அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் போகிற பாதை அவர்களுக்கு காட்டுவார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களால் மரித்தோராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, அப்படிப்பட்ட பாவமா இருந்தவர்களையும் அக்கிரமம் செய்தவர்களையும் துரோகிகளையும் கர்த்தர் என்ன பண்றாரா? உயிர்ப்பித்தார். பாருங்க, முற்காலத்துல இந்த உலகத்தின் வழக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியான் பிள்ளைகளிடத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் உலகத்தை பிறகு நம்மளும் நடந்துட்டு சொல்றாரு. அவர்களுக்குள்ளே
நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, பாருங்க, நமது மாம்சமும் மனசும் எப்பெல்லாம் நம்ம விருப்பம் போல செஞ்சிடறோமோ, நம்ம மாம்சம் எதெல்லாம் இச்சு அதை போய் செய்யறோமோ, நம்ம யாரா மாறிடுறோம்? ஆக்கினைக்குள்ளாக மாறிட்டோம். ஆகவே தான் கர்த்தருடைய செம்மையான பாதைக்கு திரும்பி வர வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற உபதேசங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சித்தம் என்ன? அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தரை நடத்துவார். கர்த்தருடைய விருப்பமே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்களை வாசிப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிலும் போயிருக்கும் போது, நல்லா இருக்கிற இடத்தை விட்டு உங்களுக்கு வேற இடத்துக்கு போயிட்டீங்க, துன்பமா இருக்குது, போராட்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, கண்ணீரா இருக்குதுன்னா அங்க நீங்க என்ன பண்ணணுமா? நீ உன் இருதயத்துல சிந்தனை பண்ணுன்ற ஆண்டவர். உன் தேவனாய் கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இப்ப நம்ம எல்லாம் செவி கொடுக்கணும். இருதயம் எல்லாருக்கும் யாருக்கு வந்துடணும்? கர்த்தருக்கு போயிடணும். இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். 2வது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தேவன் பேசுவார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பதில். தேவ பிள்ளைகள் நீங்கள் மனம் திரும்பும் போது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு உண்மையை செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை சிறையிருப்பை மாற்றுவார். 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ சந்தோஷம் இல்லாமல் எங்கேயோ பிசாசினால அலக்கழிக்கப்பட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உனக்காக இறங்கி மறுபடியும் ஒன்று சேர். எப்போ நடக்கும்? நமக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? சிந்தனை பண்ணோம். 2வது, சத்தத்துக்கு செவி கொடு. 3வது, அவர் திரும்ப சிறையிருப்பு அப்படிப்பட்ட சிறப்பை மாற்றுவார். 4வது, உங்களை கூட்டி சேர்ப்பார். 5வது, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். 6வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தை விருத்து சேதனம் பண்ணும். அப்ப இருதயத்தை எப்படி விருத்த சேதனம் பண்ணுவது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் நீங்க என்ன பண்ணோம்? விருத்த சேதனம் பண்ண. ஆகவே நீங்கள் நானும் இந்த இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான உலகத்தின் காரியங்களை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். 7வது, உன் சத்துருக்களுக்கு உங்களை யாரெல்லாம் போராடுறாங்களோ, உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, இவ்வளவு நாள் உங்களுக்கு உபத்திரம் பண்ணிருங்களோ, கர்த்தர் அவங்களுக்கு அது என்ன பண்ணுவாரா? சுமர பண்ணிடுவார். 8வதாக 9ஆம் வசனம் சொல்லுது, நீங்க எல்லாம் இந்த வசனத்தின் பிரகாரம் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் இந்த ஆண்டு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 14:25 வாசிக்கும் போது, அசீரியன் என் தேசத்திலே முறித்து என் மலை மேல் அவனை மிதித்து போடுவேன். கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக எதிராக இருக்கிற சத்துருக்களை அவர் என்ன பண்ணுவாராம்? மிதித்து போடுவார். அப்போது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவருடைய சுமை அவர்கள் தோலிருந்து நீங்க. இதுவரைக்கும் உங்க மேல இருந்த நுகம் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட சுமை, அப்படிப்பட்ட நுகம் உங்களை விட்டு விலகி போகிறது. பார்க்கிறோம், நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். பாகம் 30:10 வாசித்திருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, நல்லா கவனிங்க, கை கொள்ளும், கேட்டுட்டு போகும்போது இல்ல, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது, கர்த்தர் உன் பிதாக்களின் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேல உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். கரங்களை தட்டும், திரும்பவும் மேல சந்தோஷமா இருப்பார். 1 யோவான் 4:6 வாசித்திருவோம். தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் யாருக்கு செவி கொடுப்பான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். ஏசாயா 55:2 எப்படி செவி கொடுக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரு? கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் விரும்புகிறார். யோவான் 8:47 வாசிக்கும் போது, தேவனால் உண்டானவன், ஆகவே நீங்கள் நானும் தேவனால் உண்டானவன். தேவனுடைய வசனங்களுக்கு, இந்த வசனத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனால் உண்டான. அந்த வசனம் நம்ம வாசித்திருப்போம். யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கல என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுக்க மாட்டார். பாவிகளுக்கு, அப்ப பாவிங்க எப்படி கூப்பிடுறாங்களா இல்லையா, ஜெபம் பண்றாங்களா இல்லையா, அவர் செவி கொடுக்கலாம். அப்ப என்ன நடக்குது? இவங்களும் கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம், இவங்களும் ஜெபம் பண்றாங்க, இவங்களும் ஆலயத்துக்கு போறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு. அப்போ தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து
அவருக்கு சித்தமானதை செய்தால் யாருக்கு தேவன் செவி கொடுப்பார்? அவருக்கு சித்தமானதை செய்ய. அடுத்தபடி அவருக்குள் நம்ம எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்க வேண்டும். ஆதியாகமம் 16:9 சொல்லும் போது, அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆச்சரியத்துக்கு திரும்பி போய் அவன் கையில் கீழே என்ன பண்ணு? அடங்கி இரு. கர்த்தர் சொல்லுறார், அடங்கி இருக்க சொல்றார். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்க வேண்டும். நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது நம்முடைய சொந்த வீட்டை நினைத்து பார்ப்போம். அப்படி என்றால் ஆகார் ஏன் ஓடி போறானோ, இங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்ப எங்க திங்க் பண்றா? எகிப்துக்கு போயிடலான்ட்டு ஓடுறான். எகிப்துக்கு போயிடலாம். ஆனா தான் ஆண்டவர் தூதன் அனுப்புறார். உடனே வழியிலே படுகிறார். இப்ப நீ போகாத, நீ வா. எகிப்து நீ போக கூடாது, நீ வா, நீங்க இருன்றார். ஆனா இடையிலேயே பிடிச்சிட்டார் ஆண்டவர். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் பிரச்சனை நம்ம என்ன பண்ணணும்? அமர்ந்து இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கணும். பிரச்சனைகள் வரும், கண்ணீர் வரும், கவலை வரும். ஆனா அது மத்தியில நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்மிடத்துல ஆண்டவர் செவி கொடுப்பார். நீங்களான என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரை கற்றுக் கொடுப்பார். தேவனுடைய ஊழியத்தையும் அவர் நம்ம கொடுத்த கட்டளையும் நம்ம ஒழுங்கா செய்யலனா நம்ம குடும்பத்தையே அலைய விடுவார் ஆண்டவர். சில காலங்கள் இங்கே அங்கே அலைஞ்சு கொண்டே இருப்போமா. ஆகவே கர்த்தர் சொல்றார், நீங்க எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும். ஆமா, எபிரேயர் 12:9 வாசி. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகள் பிதாவுக்கு தெய்வத்துக்கு எப்படி இருக்கணுமா? அடங்கி நடக்க. யோபு 36:9-14 வாசி. அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன மீறுதல்களையும் அவர்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்துறார். கைவிட மாட்டாரு. காமிக்கிற மனம் திரும்பத்துக்காக கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி உங்க செவி என்ன பண்றாரு? திறக்கிறாரு. இந்த வசனம் உங்க காதுக்கு வருது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களின் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் கரங்களை தட்டவும் எல்லாம் ஏற்றிருக்கும். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்களும் நானும் அடங்கி நடந்தோம்னா, கர்த்தருக்கு அடங்கி நடந்தோம்னா, அவரை சேவித்தால் இப்போ உங்க வாழ்நாள் எப்படி, இந்த வருஷம் போல எப்படி போக போதா? நன்மையாய் வரப்போது, செல்வ வாழ்வா உங்களுக்கு வரும். அதான் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.